தூத்துக்குடி மாவட்டம்னா அஜித்தா தான் தாவேக்கால அப்படின்னு அறியப்பட்ட அஜித்தா விஜயனுடைய காரை மறிச்சு நியாயம் கேட்கிறாங்க. எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல, என்னை ஏன் புறக்கணிக்கிறீங்க? அப்ப புஷியானதுக்கு பணம் கொடுக்கறவங்க, புஷியானதுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க மட்டும் தான் அந்த கட்சியில பொறுப்பு இருக்க முடியுமா? காரை முற்றுகிட்டா படத்துல மட்டும் சிங்கப்பெண்ணே வெளியே வா, நீ கதை உத்தர அப்படின்னு பேசக்கூடிய விஜய் தன் காரை திறந்து என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? இந்த மாவட்ட செயலர் பொறுப்பு இல்லைன்னா வேற ஒரு பொறுப்பு போட போறேன், நல்ல பொறுப்பு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி தான் கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா காரை ஏற்றி கொள்ற அளவுக்கு பவுன்சரை வச்சுக்கிறது 70 பவுன்சர் அந்த அஜித்தாவை அப்புறப்படுத்தியதுல அந்த அம்மா தர்ணா போடுறதை ஈடுபட்டு இன்றைக்கு தர்ணா போடுறதை ஈடுபட்ட பிறகு கடந்த 2 நாட்களாக அஜித்தா ஒரு திமுக கைகுலி. எப்படி நம்ம தாவேக்கா வைத்து கேள்வி கேட்டாலே திமுக பணம் கொடுக்குது, திமுக வீடியோக்கு 2 லட்சம் தருது, பெண் டீம் பணம் தருது, சபரீசம் பணம் தராரு, ஸ்டாலின் பணம் தராரு, திமுக தான் சாட்டியை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் உருட்டக்கூடிய இதே கும்பல் நம் மீது வைக்கிற அதே விமர்சனத்தை அந்த கட்சிக்காரங்க வச்சுட்டாங்க. தாவேக்கால கடந்த 1.5 ஆண்டு காலமாக பயணித்த அஜித்தா, எல்லா நிகழ்வுலையும் கலந்து கொண்ட அஜித்தா ரீல்ஸ் போடும்போது தொலி, அவங்க ஷார்ட்ஸ் போடும்போது நண்பி, சமூக வலைதளங்களில் இயங்கும் போது அவங்க வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடும்போது விஜயனுடைய ஆகச்சிறந்த ஒரு பெண் நிர்வாகியாக கருதப்பட்ட அஜித்தா இப்போ பொறுப்பு தரலன்னு உண்ணாவிரதம் இருந்ததை தர்ணா போடுறதை ஈடுபட்ட உடனே காரை மறிச்ச உடனே திட்டமிட்ட திமுக கைகுலி. திமுக சொல்லிதான் அஜித்தா இயங்குறாங்க. திமுக பார்த்தீங்களா பில்லா ஜெகன் திமுக இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் நெருக்கமா இருக்காரு, அவங்க எல்லாம் சொல்லித்தான் இந்த வேலையை பார்க்கறாங்க அப்படின்னு கடந்த 2 நாட்களா தாவேக்காவை சார்ந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த வல்கர் வாரியர்ஸ் அஜித்தா குறித்து கேவலமாக அவதூறாக கெட்ட வார்த்தையில அசிங்கமாக எழுதியதாலும் அதே போல வந்து திமுகவோட கைகூலி என்று தொடர்ச்சியா அவங்களை வந்து மன உளைச்சல் தள்ளி தன் கட்சி பெண் நிர்வாகிய இந்த விர்ச்சுவல் வாரியங்கிற இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட அயோக்கியத்தனமான எந்த அடிப்படை புரிதலும் அரசியல் நாகரிகமே தெரியாத இந்த சோசியல் டஸ்ட்டை வச்சு புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, இந்த ஜான் டீம் மொத்தமா சமூக வலைதளத்தை எழுதி வச்சனால அந்த பெண் இன்னைக்கு மருந்தை குடிச்சிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க.